டிசம்பர் 23 ரஷ்ய தரப்புல இருந்து, அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரைக் உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அதுவும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பல இடங்களில் வெடி விபத்துகள் நடந்திருக்கு. குறிப்பா சிவிலியன் வாழும் பகுதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல ரிசல்ட்ஸ் இப்போ மீடியாக்கள் தரப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம காலையில சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பவர் அவுட்ரேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பா தாக்குதலோட வீரியம் அப்படிங்கிறது உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட். குறைஞ்சது 3 நபர்களாவது வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம். அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. குழந்தைகள் உட்பட பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு பெண் உட்பட அப்படி பல தனித்தனியா லிஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ இது இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்திருக்கு. மக்கள் வாழும் பகுதி, அதுவும் உயர்மாடி கட்டிடங்கள்லாம் வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. உதிரி பாகங்கள் உதிரி போய், அதாவது ட்ரோனை ஸ்டாப் பண்ணும்போது உதிரி பாகங்கள் விழுந்து சில பகுதிகள் தீப்பிடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. கீவ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அவுட்ரேஜஸ் இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வருது இந்த தாக்குதல்னால. அடுத்தது உக்ரைனோட மேற்குல இருக்கக்கூடிய இக்கட்டை கோடியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி ஒடசாவோ அதே போல இதுவும் ரிவைனி அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரஷ்ய தரப்பு வந்து ரோவ்னே அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதிகளில் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருந்திருக்கு. பேக் டு பேக் குறைஞ்சது 10 தாக்குதல்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஸோ தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜுகள் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் இது எக்ஸாக்டா தெரியல. ஏன் அப்படின்னா ரொமேனியாக்கும் மேல இன்கேஸ் யாராவது மாத்தி ரூட்டை ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொமேனியால இருந்து ஒடசாக்கு போக முடியல. ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட் லைனுக்கு போனா போலாண்ட் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. ஸோ ரொமேனியா வழியா உள்ள அனுப்பலான்னு பார்த்தா இப்போ அந்த ரோவ்னி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜக்கார்பேட்டையில இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் இது போல பகுதிகளில் அட்டாக் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் அது உறுதித்தன்மை தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பல விஷயங்கள் வரும் இது போல டெலிகிராம் சேனல்ல. ஏதாவது வீடியோஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு அந்த ரோவ்னி பகுதியில் நடக்கக்கூடிய தாக்குதல் அதிகப்படியா வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெவியா மேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 2வது நாளா கன்சிக்யூட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ஜைட்டோமர் ரீஜன்ல அட்டாக் நடக்குது. ஸோ இது எல்லாமே லாஜிஸ்டிக்கல் ஹப். அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போக்குவரத்து துறை இருக்கும் இல்லையா, ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா முடக்கிறதுக்கு ரஷ்யா தரப்புல ட்ரை பண்றாங்க. ஸோ ஜைட்டோமர் ஒப்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட ரேடார்க்குள்ள வந்திருக்கு. 2வது முறையா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏர் அட்டாக்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் அட்டாக்ஸ் நடக்கிறதுனால பல பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. குறைஞ்சது 6 வெடி விபத்துகள் கேட்டிருக்கலாம். ஸோ இது போல பல ஹிட்ஸ் நடந்திருக்கிறதுனால 6 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. 2 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜைட்டோமர் ஒப்லாஸ்ட் அடுத்த ரேடாருக்குள்ள வந்திருக்கு. அடுத்தது கெல்மிட்ஸ்கி பகுதி. இந்த கெல்மிட்ஸ்கி நம்ம சொல்லவே வேணாம். ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதிகமா பிரிட்டனோட ஆயுதங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த பகுதியில பதுக்கி வைக்கிறது உண்டு. ஸோ இப்போ கெல்மிட்ஸ்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பம் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற போல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கெல்மிட்ஸ்கி பகுதியில ஒரு நபர் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பவர் அவுட்ரேஜஸ் அந்த பகுதியில இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் விளாக் பண்ணிக்கிறார். அதாவதுங்க நம்ம ஹாலிடேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் கால கல்ச்சர்லயே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மாத்தணுங்க முதல்ல. எல்லாத்தையும் மறந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரணும். ஸோ அதனால அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு தான். அந்த தப்பு எல்லாத்தையும் பிழைகள் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதனால மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த பப்ளிக் ஹாலிடேஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது போல இது எல்லாத்தையும் மாத்தலாங்க. கிறிஸ்மஸ் மட்டும் எதுக்குங்க நம்ம மாத்தணும்? அதுவும் ஏன் சோவியத் கால கேலண்டரையே நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் மாத்திக்கலாம். அதனால கிறிஸ்மஸ் வந்து 25ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒண்ணு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாருன்னா எப்படி அப்படின்னு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டா உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யால இருந்து பிடிங்கி எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களே நீங்களும் ஸ்லாவின மக்கள் தான். ரஷ்யாவும் ஸ்லாவின மக்கள் தான். அப்படிங்கிறது பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. அது எப்படி நீங்க மாத்துவீங்க? எல்லாம் ஒரே இன மக்கள் தானே அப்படிங்கிறது போல. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தனோட கமெண்ட் பார்த்தேன். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ஹேர்ஸ் கட் பண்றாங்க. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட வெயின்ஸ் கட் பண்றாங்க அப்படிங்கிறது போல. உக்ரைன்ல இருக்கக்கூடிய வெயின்ஸை கட் பண்ணலாம் ரஷ்யாக்கு தான் ஆபத்து. ரஷ்யாக்கு தான் வலிக்கும். ஏன்னா இவங்க ஸ்லாவின மக்கள். இவங்களோட இன மக்கள் இப்போ தமிழின மக்கள், அதாவது தென் தமிழகம் வட தமிழகம்னு இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு நட்டம்? தமிழ்நாட்டுக்கு தான் நட்டம் அப்படிங்கிறது போலதான் இதுல இருக்கிறது ஒரு விஷயம். அப்படி ஒரு டிஃபரன்ஸ் தான் இது. இவங்க என்னதான் மாத்தி மாத்தி இவங்க வேற வேற நாடுனாலும் இனம்ங்கிறது ஒரே இனம் தான். ஸ்லாவின மக்கள் தான். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிகோ அவர்கள் சொன்னார். ஏன்னா அவங்களும் ஸ்லாவின மக்கள் தான். ஏன்னா இவர் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தார். மெம்பர் பார்லிமெண்ட்ல போய் நின்று யூரோப்பியன் யூனியன்ல போய் நின்றுட்டு நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க.
ஸ்லாவின மக்களை இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாரு பார்லிமெண்ட்ல. அந்த செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியலன்னா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஒரே இன மக்கள் தான். So அவங்களுக்குள்ள வந்து ரஷ்யா அதனால தான் இந்த அளவுக்கு பொறுமையா செய்றாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொன்னார். இதே வேற நாடா இருந்தது, வேற இதா இருந்ததுன்னா இந்த அளவுக்குலாம் இழுக்காது. ரொம்ப முடிச்சிடலாம் சீக்கிரமா. இது உக்ரைனா இருக்க போய் தான் இந்த அளவுக்கு பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ வேற ஒண்ணும் இல்ல. வலிக்காம செஞ்சுதான் ஆகணும். முடிய கட் பண்ண மாதிரி தான் திரும்பி வளர்ந்துக்கும் அப்படிங்கிறது போல தான் செய்ய முடியும். சும்மா விட்டு அவங்க செய்யற மாதிரிலாம் செய்ய முடியாது இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்லாவின மக்களா இருக்காரு அப்படின்னா, அந்த கிறிஸ்டியானிட்டி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இருக்காரு. அந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் அப்படியே வந்திருக்காருன்னா பரவால்ல. அவங்க அப்பாவோட கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு தனியாவே ஒரு பதிவு போட்டிருப்போம். அவங்க அப்பா யாரு? எப்பேர்ப்பட்டவரு? எங்கிருந்து வந்தாரு? ரமணா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னுலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா, இது என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு தெரியும். சரி, ஓகே. நம்ம மெயினான விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இப்போ டச்சு மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா? டிவில வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. நாட்டோன்ற நம்ம ஜார்ஜியாக்காகவோ, உக்ரைனுக்காகவோ களமிறங்குறோம் அப்படின்னா, அது ஒரு சீரியஸான எரர்ங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வேற, இப்ப இருக்கக்கூடிய பேச்சுக்கள் மீடியாக்கள்ல, மேற்கு மீடியாக்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கு. அதாவது அது ஒரு சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அத ஒத்துக்கிட்டே ஆகணும். அது மேஜரா ஸ்ட்ராட்டஜிக் எரரா மாறிரும். ஃபெயிலியருங்க அது. அது ரொம்ப பெரிய எரர் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, மீடியாக்கள் தரப்புல பேசிட்டு இருக்காங்க. நெதர்லாந்து தரப்புல. அதுவும் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள் தான் நிறுத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசினாலும், அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. ஏங்க, நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கிறார் இல்லையா? மார்க் ரூத்தே அவர்கள். அவர் என்னங்க சொல்லியிருந்தாரு? உங்களோட தாத்தன், பூட்டன், முப்பாட்டன் மாரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும். ரஷ்யாக்கு எகென்ஸ்டா வந்து பண்ணா போர் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்றாரே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, அவரு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ரஷ்யாக்கும் நேட்டோக்கும்லாம் சண்டையெல்லாம் வராதுங்க. அந்த மாரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்கிறது போல, பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டவட்டமா அத மறுத்திருக்கிறார். இது அந்த மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் வராதுங்க. நேரா நேட்டோ நாடுகள்ல போய் ரஷ்யா கூட சண்டை பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறனால அவர் தரப்புலருந்து கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்லிக்கிறார். ரஷ்யாக்கும் நாட்டோக்கும் நடுவுல ஃபுல் ஸ்கேல் வார்ங்கிற ஒரு சினாரியோ வர்றதுக்கு எனக்கு நம்பிக்கையே இல்ல. வராது அப்படிங்கிறனால அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்வீடன் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு நாள் தான் இந்த அட்லர் அப்படிங்கிற சாங்ஷன் பண்ணப்பட்ட டேங்கர் கண்டெய்னர் ஷிப்ப வந்து பண்ணா புடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது போல, அத ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரே நாள் தான். எல்லாமே மீடியாஸ்ன்ட்டு பப்ளிக்கா செய்ய வேண்டியது தான். ஏன்னா டிக்னிட்டியா வேணும்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அது வேணா என்ன செஞ்சுக்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, நீங்க போற வழியிலேயே பார்த்து போய்க்கங்க அப்படிங்கிறத திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க ஸ்வீடன். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் புடிச்சு வச்சுக்கிறதா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ரஷ்யா தரப்புலருந்து கால் வரணும் அப்படிங்கிறதுக்காக. மத்தபடி இல்ல. ஓ, அண்ணா கூப்பிட்டாரு, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நான் பேசிட்டேன். புட்டின்கிட்ட நான் பேசியாச்சு. ரஷ்யாட்ட பேசியாச்சு அப்படிங்கிறது போல சும்மா காலர் தூக்கி விடுறதுக்காக வேண்டினா, ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஸ்டண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தவிர மத்தபடிலாம் இவங்களாம் எதுவும் செய்ய போறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, மரியா ஜர்கோ அவர்கள். அவர் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க இந்த டென்மார்க் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்வாய் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு டென்மார்க் கதறி இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால ரஷ்யாவான நாங்க ஸ்போக் வுமன் மரியா ஜொரக்கோ அவர்கள் அவங்க தரப்புலருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நாங்க சாலிடாரிட்டியா இருக்கோங்க. இது கிரீன்லாண்டுங்கிறது டென்மார்க்கோட ஒரு பகுதி தான். அது கிங்டம் ஆஃப் டென்மார்க்கோட அட்டானமஸான ஒரு பகுதி தான் கிரீன்லாண்டு. ஸோ இத பத்தின ஏதோ ஒரு முடிவுகள் மாற்றம் எடுக்குறாங்க அப்படின்னா, அது டென்மார்க்கும் கிரீன்லாண்டர்ஸும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான். டேனிஷ் மக்களும் இவங்க கிரீன்லாண்டர்ஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான். அதுக்கு தான் நம்ம வரவேற்பு தெரிவிக்கணும். அத விட்டுட்டு மத்தபடி யாராவது வந்து இல்லீகலா இத ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, ரஷ்யாவான நாங்க துணை நிற்போம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். இதைத்தான் டென்மார்க் சொன்னாங்க. அமெரிக்கா ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா நம்ம ரஷ்யாட்ட போய் உதவி கேட்கலான்ட்டு. ஸோ கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரஷ்யாவும் உள்ள இருக்காங்க. ஸோ அந்த நாடுகள் அமைதியா இருக்குன்னா ரஷ்யாவும் வேணும். உதவி வேணும். அமெரிக்கா நாளைக்கு வந்து பண்ணி இவங்க வல்னரபிளா இருக்கிறாங்கன்னா, அத குடு இத குடுன்னு வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இருக்கிற எல்லா போர்ட்டும் என்னோடது தான். எல்லாத்தையும் என்னோட இணைச்சுக்கிறேன் அப்படிங்கிற போல வந்து உட்காந்துட்டாங்கன்னா, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்குலாம் எதுக்கு போர்ட் உங்களால மெயின்டெயின் பண்ண முடியாது? நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவரு கோல்டன் ஃப்ளீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டில் ஷிப் 2 வருஷத்துக்குள்ள நாங்க ரெடி பண்ணிருவோம். 100% வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லானது இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்மை விட இந்த இப்போ உருவாக்கக்கூடிய அந்த நேவல் கப்பல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 100% பவர்ஃபுல்லானது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபிளீட் அப்படிங்கிற மார்லாகோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புல இருந்து காமிச்சிருந்தது. இது ட்ரம்ப் கிளாஸ். அதாவது ஒரு கப்பலும் உருவாக்கும் போது அதுக்கு ஒரு கிளாஸ் வைப்பாங்க. வெர்ஜினியா கிளாஸ் அந்த மாதிரி.
ஸோ இது வந்து ட்ரம்ப் கிளாஸ்னே வச்சிரும் அப்படிங்கூட அவரோட பேரையே அதுக்கு வந்து பண்ண சூடியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் கிளாஸ் நேவல் கப்பல்கள் எத்தனை வகை செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது போக கப்பலுக்கு தனியாக ஒரு பேர் வைப்பாங்க. இது ட்ரம்ப் கிளாஸ் இது போல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. மேபி ஃப்ளோரிடால கட்டமைக்கக்கூடிய அந்த ஷிப்யார்டோட இதா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதோட பேரு, அந்த கப்பலோட பேரு இன்னும் 2 வருஷத்துக்குள்ள கட்டிடுவோங்கிறாங்க இல்லையா? யுஎஸ்எஸ் டிஃபெண்டன்ட் அப்படிங்கிறது போல ஒரு கப்பல். இது வந்து பாத்தீங்கன்னா சைனாவை கவுண்டர் பண்றதுக்காகவே பிரத்யேகமா இருக்க போகுது. மோர் பவர்ஃபுல், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. ஸோ பியூட்டிஃபுல்லான, பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் இன்னொரு 2 வருஷத்துல சைனாவை கவுண்டர் பண்ண வந்துருமா. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் வெப்பன் இருக்கும். ஹை பவர் லேசர் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க அதாவது வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல நம்ம கட்டுமானத்தை வந்து நிப்பாட்டினது அந்த காலத்துல அப்கிரேட் பண்ணோம். ஸோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு வீச்சுல கப்பல் கட்டக்கூடிய பணியில இறங்க போறோம். இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக போற மக்களே அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து பேசிட்டு இருந்தாரு மக்கள் முன்னாடி கேள்விகள் கேட்கும்போது அவர் வந்து இது போல சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டைம்ல தான் இந்த டென்மார்க் பத்தி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிரீன்லாண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு. அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரிசர்வ்ஸ் இருக்கு, அது இருக்குன்னுலாம் இல்ல. அதெல்லாம் நம்ம கிட்ட நிறைய சைட் இருக்கு. அதாவது இந்த கிரீன்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மினரல்ஸ் இது அதுக்கு ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம கிட்ட நிறைய சைட் இருக்கு. ஸோ அந்த கிரீன்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. சுத்தி முத்தி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல், சீனாவோட கப்பல் மஞ்சிட்டு இருக்குது. நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரீன்லாண்டு. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டென்மார்க் நம்ம கிட்ட கொடுத்துறது நல்லது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது போல ஒரு தரப்பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து பண்ண மரியா ஜரக்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதி சொல்லியிருந்தாங்க. நாங்க இருக்கோம் டென்மார்க், பயப்படாதீங்க அப்படிங்கிறது போல. ஸோ நான் டென்மார்க்கு இப்போ வந்து செக்யூரிட்டி வந்து ரஷ்யா கொடுக்கணும்னு எனக்கு கேட்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரம்ப் அவர்கள் அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். கொலம்பியாவுக்கு வந்து பண்ண வார்னிங் கொடுத்திருந்தார். ஏன்னா கொலம்பியா இது போல வந்து அவங்க இல்லீகலா வந்து பண்ண பகுதிகள் எடுத்திருக்காங்க, அது பண்ணிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது கொலம்பியா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா இந்த மெக்சிகோவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டெக்சாஸ் இந்த பகுதியெல்லாம் இல்லீகலா போர் செஞ்சு தான் பிடிச்சாங்க. அது லட்டின் அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து பண்ண கேட்டிருந்தாரு. அதை வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்கும்போது நார்மலா பேட் வேர்டு பேசுறதுங்க தான் அமெரிக்காவோட அதிபர்களுக்கும் ரொம்ப கை வந்த கலை. அது வாட்சி சாஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அவன் வந்து அமெரிக்காவோட ஃப்ரெண்ட் இல்ல. அவங்க கொக்கைன் தயாரிக்கிறாரு, ஃபேக்டரி வச்சுக்கிறாங்க, அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்றாங்க, பார்த்து இருந்துக்க சொல்லுங்க பத்திரமா, உடம்பு பத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களே. ஸோ அதுபோல அதுக்கு மிரட்டியிருந்தாரு. கிரீன்லாண்டை பத்தி பேசியிருந்தாரு, ஷிப்பை பத்தி பேசியிருந்தாரு. அடுத்த வெனிசுவேலா. ஸோ வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆயில் வந்து என்ன பண்ண போறீங்க தலைவரே, புடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸா நாங்களே வச்சுக்குவோம், கப்பலையும் வச்சுக்குவோம், நாங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு இருந்து கப்பலை வச்சுக்க முடியுமா? அது வேணா அங்கேயே வச்சுக்க வேண்டியதுதான். அவங்க கப்பல் அங்க செஞ்சு வேற எங்கேயாவது போகுது அப்படின்னா அப்புறம் அதை மத்தவங்க எடுத்துக்குவாங்க தானே அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இது போல வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பண்ண ரொம்ப வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படியே பீக்ல இருக்கு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனால் இந்த வின்டர்ல முடியலன்னா கண்டிப்பா முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பல அனுசரோட கருத்துக்களா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஜனவரி மாசம் என்ன செய்ய போறாங்க உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கிறது போல. பிரச்சனையை பேசி தீர்த்துக்க போறாங்களா இல்லை தொடர்ந்து நடத்த போறாங்களா இந்த ரஷ்யா உக்ரைன் போற என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கும் நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.